தம்பிகளும் எங்கள் அண்ணங்களும் ஒரு உள்ளே காணும். எத்தனை பேர் அடித்த போதைக்கு அடுத்த வண்டியை தள்ளிட்டு போனானோ விதி. எத்தனை பேர் அவை ஊர் தெரியாமல் வேற ஊருக்கு போய் சுற்றி வர்றானோ. எத்தனை பேர் கணேஷ் கோயிலை போட்டு போனாங்களோ. எத்தனை பேர் பொண்டாட்டி விட்டு போனானோ. ஆப்பா ஆப்பா பழைய டொங்காசுரா வாடா. கடைசியில் மைசெட்டு ஓனர் போனதான்டா எனக்கு வருத்தம். அவர் எங்கன்னா குலா கட்டிக்கிட்டு இருக்காரு. பெரிய மியூசிக் சென்டர் மாதிரி ஒன்று ஒன்று அமைக்கிட்டு இருப்பேன். பட்டன் எதுவும் தெரியாது முண்டைக்கு. ஏன் தம்பி தான் அதில் சில சமயக்காரர் பார்த்துருக்கியா? எங்கள் ஊர்லாம் ஒரு சமயக்காரர் இருக்கார். வேப்ப மரத்துக்கு கீழே சமைச்சவன் வேப்பங்களையெல்லாம் பிடிங்கி போடுவேன் அப்படின்ட்டு துண்டை வச்சுக்கிட்டு இருந்தா தொடச்சிக்கிட்டு அன்னைக்கெல்லாம் பார்த்தா கம்மா கரம்பெல்லாம் அள்ளி போட்டேன். இன்னொரு வீச்சு இருந்தா அவரோட அசிஸ்டண்ட் தான் அவரு. கண்டன்ட்டு பயனு கடா கொடூரமா. ஆப்பா ஆப்பா என்னைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வேப்பமுத்து வியாபாரி மாதிரியே தெரியும். கொடூரமா வேப்பமுத்து பயலுக. இன்னி நேரத்தில் எவனாவது பானிபூரி திம்பானா உன்னை கொல்ல வழிவாக்குறாங்க. இது எங்கனையோட சாக்கடையில் கிடந்துச்சு. நான் வரும்போது அதோட நான் திம்பேன். எங்க அப்பா அப்பான்ட்டே கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. எங்க அப்பா பேரு கொஞ்சம் உள்ள வரையா 2 பேக் ஷாட் அடிக்கிறேன். ஏண்டா என்ன அப்பான்ட்டே டிஸ்ன்னு பெரிய யமதர்மனுக்கு வாச்சவன். அந்த டிஸ்லாம் பேச்ச கேட்காத ஒரு சாச்சு முண்டை சிமுட்டி சிமுட்டி எத்தனை குடியை கெடுக்க போறானோ. எங்க அப்பா பேரு என் அன்பு தம்பி. இங்கே மிருதங்கை சேர்த்து கொண்டிருப்பவர் சாதாரண வாத்தியாற்ற படிக்கல. இன்னைக்கு எத்தனை சங்கத்தில் எத்தனையே திறமையான மிருதங்க சக்கரவர்த்தி இருக்காங்கன்னா அதற்கெல்லாம் ஒரே குருநாதர் தான். யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசோகலம் மண்ணின் மைந்தன் எங்க சித்தப்பா டிவி ஜெயம் அவருடைய மாணவன் தான் அதிகம் நாடக உலகத்திலே மிருதங்கத்தில். அதுல என் தம்பி காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். துண்டு இல்லையாப்பு அதான கவர் ஒரு மாதிரியா கவட்டுக்குள்ள உள்ள இருக்கிறேன்னு துண்டு கவடு பயலுகடா கொடூரமா. அப்பொன்னும் கவட்டுல ஒண்ணும் யாருக்குன்னு அம்மா அப்பாவும் காணாம தெரியாம பாரு. இந்த வீடு உங்க வீடு இல்லப்பா, உங்க வீடு இங்க இருக்கு. குள்ளா பயலுகடா சனிமுனி பயலுகடா. மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். கைதட்டலாம். நம்ம ஊர் அன்புக்காக மட்டும் வாசிக்கிறேன், காசு வாங்காம போக மாட்டேன். அப்படி நன்றி ப்ரோ. மாலையை கலட்டுங்கள், ஏஞ்சி கட்டுற மாதிரியே இருக்கு. எங்க அப்பா பேரு தம்பி மணிக்கோட்டோட ஒடிச்சு சுண்ணாம்பு தடவை விட்டு போயிட்டே இருப்பேன். குறிஞ்சி நாடு குறிஞ்சி நாட்டு பூனை குறுக்க வச்சிரு ரொம்ப சூத்தரிக்க அடி வாங்கிட்டு போறாங்க 2 பேரும். ஆமா அவர் என்ன பண்ணுவாரு மொத்த கருவ வியாபாரி மையன். குறிஞ்சி நாட்டுக்குள்ளே தம்பி மியூசிக்கு சிறுத்து போடுங்க. கியா கியாண்டு என்ன மயத்துக்கு அமுக்குற டைலாக் கேட்க மாட்டேங்கிறா வெளியே. நம்பிராஜன் டவுன் பஸ் ஓட்டிருப்பேன் போல கிச்சு கிச்சு கிச்சுன்னு நம்புறேன். நேற்று அதிகாலை 5 மணி ஏலே வசனம் பேச விட்டு அடிங்க இல்லை விட்டுட்டு சேர்ந்து வராத ஒன்று சேர்ந்து வாடுற இல்லை சேர்ந்தே அமுக்குற கரெக்டாக கொடுங்கண்ணே. நேற்று அதிகாலை 5 மணி வலிதரமனமா அரிச்சந்திராவடா மகனே வீரத்தேவா
என்னப்பா அப்படின்னு லைட்டா சட்டையை தூக்கி விட்டு என்னப்பான்ட்டேன் வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார். மகனை காட்டுக்கு போக வேண்டும் என்றார். 100 நாள் வேலைக்கு போயிட்டு வருது. ஏன் தந்தையே 7 பேர் இருக்கும் போது என்னை மட்டும் ஏன் போக சொல்றீங்க? அப்ப எங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? நீ தாண்டா எந்த ஊருக்கு போனாலும் சமாளிக்க கூடிய திறமை. என்ன அடிச்சாலும் சம்பளம் தந்தா தானடா. எங்க குல வழக்கம் என்ன என்ன தெரிஞ்சா சொல்லி தானே என்னன்னு கேட்கிறேன். ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் ஆலப்புழ கல் ஏத்துவதும். அதுக்கு ஏன் ஆலப்புழா கல்லுன்னு பேர் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஆளாளுக்கு சித்தி மையம் இளையவன் பேசுனா 4 பொண்ணை காசு வெட்டி போடுவாங்க. அதுக்கு ஏன் அதுக்கு பேர் ஆலாப்புழா? ஏன்? ஆளாளுக்கு பொழப்பேன் கல்ல பொழந்து ஏற்றுவாங்க. அதான் இதெல்லாம் கேட்கணும்னு விதி. போடா பேக்கு. இதுல எது டீ எது மனுஷன்? என்னப்பா திரும்புவேன். தைலாங்குஞ்சு பயலுகடா போய் கவட்டில் ஊத்திட்டு வந்து கடை போ. என்னை சேர்த்து மண்ணை ஊற்றி எரிச்சு விட்டு போ. பிள்ளையா வேற என்னமா? என்னது காட்டுக்கு போனோம். 2 அழகு தேவதைகள். ஒன்னு ஆனந்தி, இன்னும் ஒண்ணு மணப்பிராந்தி. ஆனந்தி அழைக்க வேண்டும். அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்த மக ஜகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா. அத்திப்பழம் ஜெகப்பா இந்த அத்த மக ஜெகப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணு கண்ணு தீரப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பொன்னிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே. 21 வருஷமா நான் சந்திக்காத டான்ஸ் பொம்பளையிலே கிடையாது. இன்னைக்கு தான் முத குள்ளூர் சந்தையில் நெஞ்சு மசூர் முளைச்ச பொம்பளைய பார்த்துருக்கேன். பரவாயில்ல. நீங்க நெஞ்சு மசுரத்தானே பாத்தீங்க. கண்ட்ரோல் வச்சு தொப்புள்ள வை. நோ டைலாக். மெதுவா தந்தியடு சாணி ஓ மச்சானி, எதையும் சொல்ல துடிச்சானே கை வச்சானே. பொம்பளை வேஷத்துல கூட சிரிச்சு வர மாட்டியா? நீ பொத்து என்ன அத்தையான் கூப்பிட்டீங்களா? தொகை உடம்பன சந்தனம்மா. அப்ப எல்லா பாட்டுக்கும் வெத்தலை அடியே அடிக்கிறேன். என்னப்பா சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க, கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆசி வாங்கணும் முன்னாங்க. வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன இந்த பாட்டுக்கு எவனாவது தாப்புலாம் ஆட்டம் ஆடுவானா? அது இந்த பாட்டுக்கு நாதர முடியுமே. கண்ணை குள்ளூர் சந்தையில உன்னை பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஏன் பக்கத்தில் வரும்போது கத்தால வாடகை குமுறுகிறது? கண்ணை கண்ணை உன் உதட்டை திருப்பு. கண்டாங்க கணேஷ் போல போட்டுருக்காண்டா. கண்ணை அத்தா என்னை எதற்காக அழுத்தீங்க? சூத்துல சூடு வர்றதுக்கு. உனக்கு வலுப்பு வரும்டே.
டீ செலவு மட்டும் எப்படியும் 18,000 தாண்டும்னு நினைக்கிறேன். இங்கே வேறு மூக்கலாம் புழுவ ஆக்கலாம் புழு